டாக்டர் நிர்மலா இருக்காங்களா? டாக்டர் ஐசியூல இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன வெயிட் பண்ண முடியாதுங்கறாரு? என்னன்னு கேளுங்க. ஹலோ சார். 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 ஹலோ சார். நில்லுங்க சார். ஹலோ சார். டாக்டர் ஐசியூல ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கிருக்கீங்களா? அப்பாயின்ட்மென்ட்லாம் வாங்கிட்டேன். நீ உன் வேலைய பாரு. சார் கொஞ்சம் நில்லுங்க சார். நீங்க அங்கலாம் போக கூடாது. சொல்றத இந்த கேளுங்க. பாருமா, முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். என்ன தடுக்காத சொல்லிட்டேன். சார் போகாதீங்க சார். சொல்லிட்டேன். சார் டாக்டர் யாரு யாரு நீ? பேஷண்ட்டுக்கு ஐசியூல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உள்ள வரக்கூடாதுன்ற பேசிக் நாலேஜ் கூட தெரியாத உனக்கு? இந்த அக்கறையோட நீ என் குழந்தைய காப்பாத்திருந்தா நீ நல்ல டாக்டர் நான் ஒத்துருப்பேன். இன்குபேட்டர்ல இருந்த குழந்தை செத்து போச்சு, நீ என்கிட்ட அநியாயமா போய் சொல்லிட்டியே. யார் நீ? என்ன உளர்ற? நான் உளரல, உண்மையா சொல்றேன். என்ன தெரியல? தினா 6 மாசத்துக்கு முன்னாடி பிரியா அர்ச்சனான்னு 2 பேர் இங்க டெலிவரிக்கு வந்தாங்க. அதுல இன்குபேட்டர்ல இருந்த பிரியாவோட குழந்தை செத்து போச்சுன்னு போய் சொன்னீங்க. அதுக்கு நான் கூட கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் போடுவேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல இழுத்து மூடுவேன்னு சொன்னேனே, மறந்துட்டியா? ஓ நீயா? கொஞ்சம் வெளியே வா. டாக்டர் இந்த பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். என்ன டாக்டர், எங்க கூட்டிட்டு போற? ஹலோ டாக்டர், ஹலோ நில்லு. என்ன கேள்வி கேட்டா பதில் பேசாம போயிட்டே இருக்க? என் குழந்தை என்ன பண்ண, யாருக்கு வித்த, எவ்வளவுக்கு வித்த? இந்த பாரு, பதில் சொல்லலன்னா உன்னை விடவே மாட்டேன். இந்த வரேன். என்ன இப்படி உட்காந்துட்டேன்னா உன்னை சும்மா விட்டுருவேனா? எனக்கு என் குழந்தை முக்கியம். சொல்லு, என் குழந்தை என்ன பண்ண, யாருக்கு வித்த? மிஸ்டர், அன்னைக்கே சொல்லிட்டு உங்க குழந்தை இறந்துருச்சுன்னு மறுபடியும் எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? ஏதோ அந்த குழந்தை இறந்த அன்னைக்கு எமோஷன்ல கத்தி கலாட்டா பண்ணீங்கன்னு பார்த்தா இவ்வளவு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து கலாட்டா பண்றீங்க. இது என்ன ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? சும்மா நிறுத்து. எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்தது. ஏதோ அப்ப செல்வம் பிரியாவோட அம்மா அப்பாலாம் சொன்னதுனால சமாதானமா போயிட்டேன். ஆனா பிரியா இதே சந்தேகத்தோட 2 நாளைக்கு முன்னாடி வந்து உன்னை பாத்துருக்கா. அதுக்கப்புறம் தான் என்னோட சந்தேகம் ஸ்ட்ராங் ஆச்சு. என் குழந்தை விஷயத்துல என்னமோ நடந்திருக்குது. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்ற, ஆனா என் தங்கச்சி குழந்தை விஷயத்துல என்னமோ நடந்திருக்குன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன பார்க்க சொல்லிருக்காங்களே. எனக்கு வந்து அதே சந்தேகம் என் தங்கச்சிக்கும் அவன் புருஷனுக்கும் கூட வந்திருக்கு. அப்படின்னா குழந்தை விஷயத்துல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். உன்னோட வீணான கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எது கற்பனை? இத பா டாக்டர், ஒழுங்கா உண்மையை சொன்னேன்னா உன்னை நான் விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவேன். செத்து போச்சுன்னு ஒரு குழந்தைய கொடுத்தல, அதை புதைச்ச இடத்துல இருந்து தோண்டி எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புவேன். அந்த டெஸ்ட்ல என் குழந்தை இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. நீ டாக்டர் தொழிலும் பண்ண முடியாது, இந்த ஹாஸ்பிட்டல்லயும் இருக்க முடியாது. இது பாரு, உன் குழந்தை இறந்து போச்சுங்கிறது தான் உண்மை. நீ எங்க வேணா போ, யார வேணா பாரு, அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. இல்ல இத நான் நம்ப தயாரா இல்ல. உனக்கும் பிரியாவோட அம்மாவுக்கும் நடுவுல ஏதோ ரகசியம் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். என்ன வேணா பண்ணுன்னு சொன்னல, கோர்ட்டுக்கு போய் கூடிய சீக்கிரம் இந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து மூட வைக்கிறேன். ஹலோ, நான் டாக்டர் நிர்மலா பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னும் 1/2 மணி நேரத்துல என் கிளினிக்கு வரீங்க. எனக்கு உரிமை இல்லையா செலவு பண்ண? தாலி கட்டின புருஷன் கூட மரியாதை இல்லாம ஏகவசனம் பேசுறீங்க. தம்பி நில்லுங்க. என்ன நீங்க கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறது என்ன பழக்கம் இது? இவ்வளவு ஆசைப்பட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக என் சொந்த பந்தத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு தனி மரமா நிக்கிறேன் சார். அதை கூட புரிஞ்சுக்காம மரியாதை இல்லாம பேசினா மனுஷனுக்கு கோவம் வராதா?
ஓஹோ, நீ மட்டும்தான் உன் சொந்த பந்தத்துல உதறி தள்ளிட்டு தனிமரமா அது கஷ்டப்படுறியா? உன் மனசுல மட்டும்தான் வேதனையும் வருத்தமும் இருக்கா? என் நிலைமையும் அதானே. என் மனசும் அதே மாதிரி தானே வருத்தமும் வேதனையும் பட்டுட்டு இருக்கு. மத்தவங்க முன்னாடி கௌரவமா வாழணும், தலை நிமிர்ந்து இருக்கணும்னு தானே நீ கொண்டு வர பணத்துல கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்று கட்டி மிச்சம் பிடிச்சிட்டு இருக்க. அந்த பணத்தை போய் சொல்லி எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு குடிச்சு கும்மால அடிச்சிட்டு வந்தா எனக்கு கோவம் வராதா? அதை நான் கேட்க கூடாதா? அட என்ன பானு நீ? அவர்தான் ஆம்பளை ஏதோ கோவத்துல பேசுறாருன்னா நீயும் கூட கூட பேசிட்டு இருக்க. 4 பேர் குடுத்துல இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சண்டை போட்டா நல்லவா இருக்கும்? நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன். நியாயமான விஷயமா இருந்தா விட்டு கொடுக்கலாம்க்கா. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் விட்டு கொடுத்தா அப்புறம் குடும்பம் எப்படி சரியா நடக்கும்? ஆரம்பத்துல நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு நல்லாதான் இருந்தாரு. இப்பதான் வர வர ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் கூட கேட்காம சும்மா விட சொல்றீங்களா? தம்பி, பானு சொல்றதுலயும் நியாயம் இருக்கு தானே செய்யுது. பேசாம பானு சொல்ற மாதிரி கேட்டு அனுசரிச்சு நடந்துக்கோங்களேன். செல்வம் வாப்பா. பாருப்பா, இத்தனை நாள் புருஷன் முண்டாட்டி இருக்கிற இடம் தெரியாது, இப்ப எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாரு. நீயாவது நல்ல புத்தி சொல்லு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்கண்ணா. இது நாள் வரைக்கும் என் மேல கை கூட ஓங்காத இவரு இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்துறாரு. நானும் வேணும்னு அடிக்கலைங்க. ஒரு புருஷன் ஆம்பளைங்கிற மரியாதை கூட இல்லாம கல்யாணம் பண்ணான்னு பேசுறான், அதான் அடிச்சேன். இது தப்பாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. பானு எதுக்காக மரியாதை இல்லாம பேசினா? என்னாச்சு பானு? 2 நாள் முன்னாடி இவர் ஃப்ரெண்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா கூடன்னு கேட்டாரு. நானும் குழந்தை விஷயமாச்சே, மிச்சம் பிடிச்ச பணத்தை, அதுவும் சீட்டு கட்ட வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன். நேத்து அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு இவர்கிட்ட கேட்டேன். இவர் ஃப்ரெண்டு நல்ல நேரத்துல பணத்தை கொடுத்து கடவுள் மாதிரி உதவுன, கையெடுத்து கும்பிட்டாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அதே ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வந்தது. இவர் குளிச்சிட்டு இருக்காருன்னு நான் தான் எடுத்து பேசினேன். உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததே இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். என் குழந்தைக்கு ஒண்ணு இல்லையே, உடம்பு சரியில்லைன்னு யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு அவர் என்கிட்ட கோவப்படுறாரு. அப்பதான் தெரிஞ்சது இவர் போய் சொல்லி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிருக்காருன்னு. ஏன் என்கிட்ட போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போனீங்க, அந்த பணத்துக்கு என்ன செலவுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் உண்மையை சொல்றாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி கொடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்காங்க. இதுல நான் ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா என்ன தப்பான்னு வேற என்கிட்ட கேக்குறாரு. எனக்கு எப்படி இருக்கும்? நான் கஷ்டப்பட்டு சீட்டு கட்ட வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் இப்படி குடிச்சு கும்மால போட்டுட்டு வந்தா எனக்கு கோவம் வராதா? அதை நான் கேட்க கூடாதா? நீங்களே நியாயத்தை சொல்லுங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாரம் எங்கேயாவது வெளியில போவாங்க. ஒரு வாரம் ஒருத்தன் செலவு பண்ணுவான். இந்த வாரமாவது நீ செலவு பண்ணடான்னு எல்லாரும் கேட்டாங்க. என்னால மறுக்க முடியல. இவகிட்ட உண்மையை சொல்லி பணம் கேட்டா இவ தரமாட்டா. அதான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி பணத்தை வாங்கினேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி பணத்தை வாங்கினது தப்பு தான். அது என்ன கொலை குத்தமா? அதுக்காக மரியாதை இல்லாம பேசினா? இது பாருங்க, நானும் இவ்வளவு நேரம் பேசக்கூடாதுன்னு பொறுமையா தான் இருந்தேன். பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கிட்டு போனது தப்பு. அந்த பணத்துல குடிச்சு கும்மாலம் போட்டது மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்தி வர பேசுறீங்களா? பொம்பளையா இருந்து பார்த்தா தானே தெரியும் குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு. நீங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களா? பானு கூட தான் 5-10 துணி தைச்சு சம்பாதிக்குது. பானு என்ன அந்த பணத்தை சேர்த்து வச்சு அவங்க அக்கா தங்கச்சின்னு அவங்க வீட்டுக்கா கொடுக்குது? உங்க எதிர்காலத்துக்காக தானே சேர்த்து வைக்குது. அந்த பணத்தை பொய் சொல்லி வாங்கிட்டு போயிருக்கீங்களே, இது தப்பு இல்லையா? தாலி கட்டின பொண்டாட்டி கிட்டே பொய் சொல்லி வாங்கினது பாவம் இல்லையா? கொலை பண்றதுதான் பாவம் நினைக்காதீங்க. தாலி கட்டின பொண்டாட்டி கிட்ட உண்மையை மறைக்கிறது உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கொலை பண்றதுக்கு சமம். அதுவும் பாவம் தான். இதே மாதிரி பானு உங்ககிட்ட போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போய் தாம் தூம்னு செலவு பண்ணிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? கோவம் வரும்ல. தோ என் வீட்டுக்காரர் தான் இருக்காரு, அவர் உங்களை மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு வராரு. என்ன அவருக்கு குடிப்பழக்கம் கிடையாது. என்கிட்ட இது நாள் வரைக்கும் 1 ரூபாய் கூட போய் சொல்லி வாங்கி அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணது கிடையாது. எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நிலைமையை புரிய வச்சு உண்மையை சொல்லி வாங்கிட்டு போவாரே தவிர இது நாள் வரைக்கும் மறந்து கூட பண விஷயத்துக்காக மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்திலும் அவர் என்கிட்ட போய் சொன்னதே இல்ல. பொண்டாட்டி எப்படி புருஷன் கிட்ட உண்மையா நடந்துக்கணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஆம்பளையும் எதிர்பார்க்கறீங்களோ அதே மாதிரி தானே புருஷனும் உண்மையா நடந்துக்கணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு பொம்பளைங்க எதிர்பார்ப்பாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவு ரகசியமும் இருக்க கூடாது. பொண்டாட்டியும் புருஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லி ஏமாத்திக்கிறதுக்கு பேரு குடும்பம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. வயசுல பெரியவன் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அர்ச்சனா சொல்லிடுச்சு.
அர்ச்சனை சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பொய் பித்தலாட்டம்லாம் இருக்கவே கூடாது. அப்பதான் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இருக்கும். 4 பேர் குடுத்தல இருக்கிற இடத்துல இப்படிதான் சண்டை போட்டுக்குவீங்களா? பாக்குறதுக்கு அசிங்கமா இல்ல? இந்த பாருங்க, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்தது தட்டு முட்டு சாமான்லாம் வெளியே தூக்கி போட்டு காலி பண்ண வச்சிருவேன். என்னங்க, நீங்களாவது 4 வார்த்தை புத்திமதி சொல்லுங்க. நீங்க என்கிட்ட எவ்வளவு உண்மையா நடந்துக்கிறீங்க? இது வரைக்கும் 1 ரூபாவது என்கிட்ட போய் சொல்லி வாங்கியிருக்கீங்களா? ஆனா இவரு 1000 ரூபாய் போய் சொல்லி வாங்கியிருக்காரு. இன்னைக்கு 1000 ரூபாயில ஆரம்பிச்ச போய் நாளைக்கு எதுல முடியுமோ? குடும்பம் என்ன ஆகுமோ? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அது வந்து என்னம்மா நீ? அவன் ராத்திரி பூரா செட்டில் வேலை செஞ்சுட்டு அசதியாக வந்திருப்பான். இப்போ போய் நீங்கள் எடுத்து சொல்லுங்கன்னா அவன் என்னன்னு போய் எடுத்து ஐயோ சொல்லிட்டு மாமா, இருப்பான். நான் அதை மறந்தே போயிட்டேன். பானு, நடந்தது நடந்து போச்சு. இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாம சமாதானமா இருங்க. நீங்களும் இனிமே பொண்டாட்டிக்கிட்டு போய் சொல்லாதீங்க. சரி பானு, நீ உள்ள போ. போங்க போங்க. வாங்க. தம்பி போங்க, உள்ளே போங்க. என்னங்க, ராத்திரி 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போனீங்களே, 2 லட்சம் நந்தினி கிட்ட கொடுத்துட்டீங்களா? அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அதையும் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். நந்தினிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பீங்க. வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினதுல 1 லட்சம் ரூபாயும் செலவாயிடுச்சா, இல்ல ஏதாவது மிச்சம் இருக்கா? இல்லை, அது எல்லாம் சரியா போச்சு. சரிங்க, நீங்க களைப்பா வந்திருக்கீங்க. நான் இட்லி ரெடி பண்ணிட்டேன், சட்னி அரைக்கணும். நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க. அப்பா, அர்ச்சனா பேசுனதெல்லாம் கேட்டிங்கல்ல? என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. ஆனால் நான் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நேற்று நடந்துக்கலையே. அர்ச்சனா கிட்ட போய் சொல்லட்டுமேன்னு என் மனசாட்சி உறுத்துட்டே இருக்கு. ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லைப்பா. இப்போ கூட எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்கல்ல, வெளியில் எல்லாரும் முன்னாடியும் என் புருஷன் பொய்யே சொல்ல மாட்டாருன்னு எவ்வளோ நம்பிக்கையோட சொன்னா. எனக்கு அவமானமாக இருக்குப்பா. செல்வம், உன்னை இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாக்குனது நான் தான்ப்பா. என்ன மன்னிச்சிரியா? நீ உண்மையை சொல்லி பணம் கேட்கலான்னு சொன்னேன். ஆனால் நான் தான்ப்பா உன்னை போய் சொல்ல வச்சுட்டேன். ஏய், இப்போ கூட ஒன்று கெட்டு போலடா. அர்ச்சனா வந்தோன்னே நடந்த உண்மையெல்லாம் சொல்லி, எம்மடி இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லி நிலைமையை புரிய வச்சிடலாம். வேண்டாம்ப்பா. ஒருவேளை நம்ம நேத்தே உண்மையை சொல்லியிருந்தா கூட அர்ச்சனா என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பணத்தை கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. ஆனால் இப்போ நம்ம போய் அவகிட்ட உண்மையை சொன்னோம்னா கண்டிப்பாக அர்ச்சனா கோவப்படுவா. நான் போய் சொல்லிட்டேங்கிற விஷயத்த அவளால் தாங்கிக்கவே முடியாது. அதனால நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லிடாதீங்க. செல்வம், எல்லா பெத்த தகப்பன்களும் தான் பிள்ளைங்களுக்கு பொய் சொல்லாத திருடாதுன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நான் ஒரு கேடு கெட்டவன். பொய்யே பேசாதவனை உன்னையே உன் பொண்டாட்டிக்கிட்ட பொய் சொல்ல வச்சுட்டேன் பாத்தியா? என்ன மன்னிச்சிரியா? நான் வேலைக்கு கிளம்புறேன். எந்த படுபாவிக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இப்படி ஒரு பெரிய சோதனை வந்து சேரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டர். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலீங்களே. நம்ம 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ சொன்ன போய் இன்னைக்கு நம்மளை எப்படியெல்லாம் துரத்தி அடிக்குது பாத்தியா? இந்த விஷயத்த ஆரம்பத்திலேயே என்கிட்ட சொன்னா நான் சம்மதிக்க மாட்டேன்னு தானே எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து என்கிட்ட சொன்ன. இப்ப பிரச்சனை நம்மளோட மட்டும் போகல, நமக்கு உதவி பண்ண டாக்டருக்கும் இல்லாத உபதிரவமா இருக்கு. அதாங்க எனக்கும் வேதனையா இருக்கு. பிரியா கூட அவனுக்கு கல்யாணம் நடக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை பழி வாங்கியே தீருவேன்னு அவன் கத்திட்டு போனானே, அப்படி ஏதாவது செஞ்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. இத பாருங்கம்மா, இப்ப அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனி அடுத்து என்ன செய்யணுங்கிறத நாம யோசிக்கணும். அவன் வேற கோர்ட்டு கேஸ்ன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். அப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இதுவரைக்கும் நான் சம்பாதிச்ச பேரும் புகழும் ஸ்பாயில் ஆயிடும். ஐயோ டாக்டர், இதெல்லாம் எங்களுக்கும் தெரியுது, ஆனா என்ன பண்றதுன்னு தான் புரியல. இத பாருங்க சார், அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. நீங்க தான் முடிவு பண்ணணும். தீனாவை பார்த்து கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம தடுத்து நிறுத்துங்க. அப்படி உங்களால முடியலன்னா அப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டி வரும். நீங்க எதை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரகசியம் வெளியே வந்துடும், பாத்துக்கங்க. டாக்டர்,
நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. அப்படியே நீங்க கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொன்னாலும் உங்க ஹாஸ்பிட்டலோட நேமும் உங்க நேமும் தானே பாதிக்கப்படும். அதான். புரியுது சார். உண்மையை சொன்னா எனக்கும் பிரச்சனை தான். இப்ப நான் இல்ல உங்களை விட அதிக நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கேன். பயப்படாதீங்க. நாங்க எதையாவது செஞ்சு இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகாம பாத்துக்கிறோம். சார், அவன் சவால் விட்டுட்டு போயிருக்கா சார். அவன் உடனே கோர்ட்டு கேஸ்ன்னு போனானா எப்படி தடுப்பீங்க? என்ன செய்வீங்க? நீங்க பயப்படாதீங்க டாக்டர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு. எப்படியும் கேஸ் திங்கக்கிழமை தானே கோர்ட்டுக்கு வரும். இந்த 2 நாளுக்குள்ள எப்படியாவது எதையாவது பண்ணி சமாளிச்சுடுறோம். நீங்க தைரியமா இருங்க. எது எப்படியோ சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். வரோம். போயிட்டு வாங்க. ஏங்க இந்த விஷயம் எப்படிங்க அந்த படுபாவிக்கு தெரிஞ்சது? இந்த விஷயம் தெரிஞ்சவங்க மொத்தம் 3 பேர். ஒன்னு நான், 2வது மாப்பிள்ளை, 3வது நீ. கண்டிப்பா மாப்பிள்ளை இந்த விஷயத்த வெளியில சொல்லியிருக்க மாட்டாரு. நானும் இதை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் பேசல. அப்போ ஓ மூலியமா தான் இந்த விஷயம் வெளியே போயிருக்கணும். என்னங்க பேசுறீங்க? நான் எப்படிங்க சொல்லுவேன் இதெல்லாம்? இப்பதாங்க ஞாபகத்துக்கு வருது. ஜெயந்தி மூலியமா தாங்க இந்த விஷயம் வெளியே போயிருக்கணும். ஜெயந்தியா? ஜெயந்திக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? பிரியா குழந்தை விஷயமா சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தான்ல, அப்போ அங்க ஜெயந்தி இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க அம்மா கூட ஃபோன் பண்ணி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. நான் கூட எதுக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு கண்டிச்சேன். ஃபோன்ல என்ன பேசினான்னு தெரியலீங்க. ஒருவேளை இந்த விஷயத்தை தான் ஜெயந்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும். அவ ஆத்தாக்காரி தான் அந்த தினா பைய கிட்ட சொல்லியிருக்கணும். ஆஹா, ஜெயந்தி மூலியமா தானே இந்த விஷயம் வெளியே போயிருக்கு. அப்போ ஜெயந்தி மூலியமா தான் இதை தடுத்து நிறுத்தி ஆகணும். வா.